சேகுவேரா எனும் புரட்சி தீயை தூண்டிவிட்ட ஒரு மாபெரும் புரட்சியாளன் பிடல் காஸ்ட்ரோ. கியூபாவை உலகம் வியக்கிற அளவுக்கு தன்னுடைய கம்யூனிச கொள்கைகளால இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போன ஒரு தலைவர், புரட்சியாளர் பிடல் காஸ்ட்ரோவுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற சப்போர்ட் தான் என்ன இது போன்ற பல வீடியோக்களை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலா இருக்கும். 1926 கியூபால பிறந்த பிடல் காஸ்ட்ரோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் லா படிச்சிருந்தாரு. இதனால தன்னுடைய நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அடிமைப்பட்டு இருக்காங்க, துன்புறுத்தலுக்கு ஆளாயிட்டு இருக்காங்கன்றத அவர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கான முக்கியமான காரணம், அந்த காலகட்டத்துல கியூபாவோட பிரைம் மினிஸ்டரா இருந்த பட்டிஸ்டாவும் அமெரிக்காவோட நேரடியான ஆளுமையும் தான் காரணம்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. கியூபாவுடைய பிரைம் மினிஸ்டரா இருந்த பட்டிஸ்டா நேரடியா அமெரிக்கா ஆதரவாளரா செயல்பட்டதுனால அங்க இருக்கக்கூடிய பல பிரைவேட் கம்பெனிஸ் அமெரிக்காவுடைய கம்பெனிஸா இருந்தது. இதனால அங்க இருந்த இயற்கை வளங்களையும் மற்ற ரிசோர்சஸையும் அமெரிக்கா நேரடியா அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறத பிடல் காஸ்ட்ரோ புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கு முக்கியமான காரணம், மக்களை அந்த பட்டிஸ்டா அரசு ஏமாத்தி அங்க இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் அமெரிக்காவுக்கு குறைஞ்ச விலைக்கு வித்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுடைய நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடிய கியூபா மக்களுக்கு போதுமான அளவு சம்பளமும் கொடுக்காம அவங்கள ஒரு அடிமை மாதிரி நடத்திட்டு இருந்தனால கியூபா ரொம்பவே கீழ்நிலைக்கு போயிட்டு இருக்குதுன்றத பிடல் காஸ்ட்ரோ புரிஞ்சுக்கிறாரு. இதனால அவர் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு புரட்சியை ஆரம்பிக்கணும்ன்ற முடிவுக்கு வராரு. அப்பதான் அவர் கம்யூனிச கொள்கைகளால ஈர்க்கப்பட்டு கம்யூனிசம் மட்டும்தான் அமெரிக்க ஆதிக்கத்துக்கு எதிராகவும் இந்த கியூபா அரசாங்கத்தோட அடிமை முறைகளுக்கு எதிராகவும் வேலை செய்யும் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. இதனால அவர் ஒரு புரட்சியை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. பட்டிஸ்டா அரசாங்கத்துக்கு எதிரான முதல் புரட்சியை பிடல் காஸ்ட்ரோ ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த தகவல்கள் பட்டிஸ்டா அரசாங்கத்துக்கு தெரிஞ்சதுனால பிடல் காஸ்ட்ரோவை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. சில காலங்களுக்கு அப்புறம் பிடல் காஸ்ட்ரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கியூபால இருந்து மெக்சிகோக்கு பிடல் காஸ்ட்ரோ பயணம் பண்றாரு. அங்கதான் முதல் முறையா சேகுவேராவை பிடல் காஸ்ட்ரோ சந்திக்கிறாரு. இரண்டு பேரோட கொள்கைகளும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய புரட்சியை கியூபால நிகழ்த்தணும்னு முடிவு பண்றாங்க. இந்த தருணம் தான் கியூபாவுடைய வரலாற்றையும் சேகுவேராவுடைய வரலாற்றையும் மாற்றுறதுக்காக முக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். மெக்சிகோல இருந்து பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா மற்றும் பிடல் காஸ்ட்ரோவோட சகோதரரான ரவுல் காஸ்ட்ரோ 3 பேரும் சேர்ந்து ஜெர்மனுக்கு போய் அங்கிருந்து பயிற்சி பெற்ற 80 வீரர்களை இவங்களுடைய புரட்சிக்காக கொண்டு வராங்க. கொண்டு வர வழியிலேயே இவங்க ஒரு கொரில்லா போர் பயிற்சி முறையும் இவங்க எடுத்துக்கிறாங்க. அதுல நிறைய ஒரு ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் கியூபாக்குள்ள வராங்க. கியூபாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கியூபா ஆர்மிக்கு எதிராக, அதாவது பட்டிஸ்டா அரசாங்கத்துக்கு கீழே செயல்பட்டு இருக்கக்கூடிய ராணுவத்துக்கு எதிரான புரட்சி ஆரம்பிக்கிறாங்க. இந்த புரட்சியின் முடிவுல பிடல் காஸ்ட்ரோவுடைய அணி ஜெயிக்கிறாங்க. 1959 பிடல் காஸ்ட்ரோ, ரவுல் காஸ்ட்ரோ மற்றும் சேகுவேரா இணைஞ்சு நடத்தின கொரில்லா போர் முறைகள்னால ரொம்பவே அடிவாங்கின கியூபா அரசாங்கத்தின் ராணுவம் வீழ்ச்சி அடையுது. அதுக்கப்புறம் பிடல் காஸ்ட்ரோ பிரைம் மினிஸ்டரா அங்க பதவி ஏற்கிறாரு. பிடல் காஸ்ட்ரோ மட்டும் இல்லாம ரவுல் காஸ்ட்ரோ மற்றும் சேகுவேராவுக்கும் அவங்களுடைய அரசாங்கத்துல முக்கியமான பதவிகளை கொடுக்குறாங்க. இவங்க அரசாங்கத்தை எடுத்து நடத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய முக்கியமான கொள்கை என்னன்னா, அமெரிக்காவுக்கு எதிராக இவங்க வேலை செய்யணும். சோ அமெரிக்காவுடைய ஆளுமையில இருந்து கியூபாவை விடுதலை செய்ய வச்சு கியூபா மக்களுக்கு தேவையான உரிமைகளை அவங்க பெற்றுக் கொடுக்கணும்ன்றதா இவங்களுடைய கொள்கையா இருந்தது. கூடவே இவங்க கம்யூனிச கொள்கைகளையும் பின்பற்றதுனால கியூபா தற்சார்பு பொருளாதார அடிப்படையில தனக்கு தேவையான எல்லாத்தையும் தாங்களே உருவாக்கிக்கணும்ன்ற ஒரு கொள்கைக்கு வராங்க. இதனால விவசாயத்தை முன்னிலைப்படுத்தி பெரிய ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்த நாட்கள்ல கியூபா தனக்கு தேவையான எல்லாத்தையும் தானே தயாரிச்சுக்குது, தனக்கு தேவையான எல்லாத்தையும் தானே உருவாக்கிக்குதுன்ற ஒரு நிலைமைக்கு பிடல் காஸ்ட்ரோ கொண்டு போனாரு. அதுக்கப்புறம் கியூபா மக்களுக்கு தேவையான கல்வி, மருத்துவம் எல்லாத்தையும் தரமான முறையில இலவசமா கொடுத்தாரு. இதனால கியூபா மக்கள் பிடல் காஸ்ட்ரோவை கடவுள் மாதிரி பார்த்தாங்க. இது எல்லாத்துக்கும் உதவியா இருந்த சேகுவேராவையும் அவங்க கடவுளா தான் பார்த்தாங்க. 2006 பிடல் காஸ்ட்ரோ உடல்நல குறைவுனால காலமானாரு. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் பிடல் காஸ்ட்ரோவுடைய கொள்கைகளும் அவருடைய வழிநடத்தலினாலையும் கியூபா உலகம் வியக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நாடா இருக்கு. இன்னைக்கும் கியூபா மக்கள் இவங்க பிடல் காஸ்ட்ரோ மற்றும் சேகுவேராவை கடவுள் மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கை வரலாறு சரித்திரத்திலிருந்து அகற்றப்பட முடியாத ஒரு மிகப்பெரிய வரலாறா அமைஞ்சிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேகுவேரா மற்றும் பிடல் காஸ்ட்ரோவுடைய ஃபுல் லென்த் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் யூடியூப்ல ஒரு லென்த் வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்றேன். நன்றி.